இன்றைக்கு ரூபி வந்து வலிக்கிட்டு சும்மா கலாதி அணுகிறீங்க எங்கே போகிறீங்க? என்ன சிரிச்சு விடுங்க, மச்சானுக்கு சிரிச்சு விடுங்க. நாங்கள் வந்து வீட்டில் எதுவும் நல்ல நிகழ்வுகள் செய்யக்குள்ள வந்து நாங்கள் முதல் தடையாக என்ன செய்வோம்னு சொன்னால், முதல்ல வீட்டு வாசல் அடியில் கும்பம் வச்சு தான் எதென்றாலும் நாங்கள் தொடங்குவோம். எங்கட குட்டிய போட்டு ஆட்ட போல வேணா எவ்வளவு பஞ்சா இருக்கு. குடல் கீரை நாங்கள் சாப்பிடுவோம். இது வந்து புத்தரிசி சோறு. அன்பு உறவு அனைவருக்குமே எங்கள் இந்நேர வணக்கங்கள். மீண்டும் ஒரு புதிய காணொலியில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு ரூபி வந்து வலிக்கிட்டு சும்மா கலாதி அணுகிறீங்க எங்கே போகிறீங்க? இன்றைக்கு வந்து நாங்கள் இப்போ எங்கே நிற்கிறோம்னு சொன்னால் பருத்தித்துறையில் தான் நிற்கிறோம். இப்போ வந்து நாங்கள் அக்காவிட்ட நிற்கிறோம். இது நாங்கள் எங்கே போகிறோம்னு சொன்னால் அண்ணாவிட்ட. இன்றைக்கு சொன்னால் அண்ணாண்ட பிள்ளைன்னு வந்து தொட்டிலுக்கு போட போயிடும் வேணா தொட்டில் விழா. அப்படியே தொட்டில் விழா. தொட்டில் விழா அன்றைக்கு ரூபியோட அண்ணாட, அதாவது இந்த மச்சாண்ட மருமகளின் மச்சாண்ட குழந்தைக்கு இன்றைக்கு வலிக்கிட்டு நிற்கிறோம். அங்கே தான் நம்ம போகிறோம். அதெல்லாம் பருத்தித்துறையில் இருக்கிறோம். அங்கே நாங்கள் இப்போ இந்த அக்காவிட்ட வந்து வலிக்கிட்டுட்டோம். இது நாங்கள் அங்கே போகிறோம் வேணா அங்கே போகிறோம். இன்றைக்கு வந்து எங்களோட குட்டி மருமகள் என்ன அவனை வந்து என்னதான் பேரும் வந்து ரிவ்யூ பண்ண போயினான். அதோட வந்து தொட்டிலுக்கு கேம் போட போயினான். அதை தான் இந்த வீடியோவில் நீங்கள் முழுமையாக பார்க்க போறீங்க. ஆக பெருசாக இல்லை, நார்மலாக தான். அது நாங்களும் மற்றது மச்சான ஃப்ரெண்டு ஒரு கொஞ்சம் பேர் கொஞ்சம் பேரோட நார்மலாக வந்து சிம்பிளாக வந்து செய்ய போகிறோம். ஸோ மச்சான் வந்து செய்கிறார். அங்கே தான் நாங்கள் போக போகிறோம். அதைத்தான் நீங்கள் அந்த காலநிலை ஊடாக நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. ஏன்னா என்னென்ன மாதிரி எப்படி செய்கிறேன் எப்படி தொட்டிலில் போகிறேன்னா எனக்கே தெரியாது எப்படின்னு சொல்லி நான் முதல்ல ஒன்றும் பார்க்கல. அதை தான் இந்த காணொலி ஊடாக நீங்கள் முழுமையாக பார்க்க போகிறீங்க. அதுக்கு முதல்ல எங்களோட சேனலை வந்து பார்க்குற உறவுகள் வந்து என்ன செய்யணும் ரூபி? எங்களோட விஆர் விலாக் யூடியூப் சேனலை வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். அதில் பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற ஒவ்வொரு காணொலியும் நீங்கள் தொடர்ந்து பார்க்கக்கூடியா இருக்கும். ஓகே, நாங்கள் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எப்படி இருக்கிறேன்? ஓகே சரி, நாங்கள் இப்போ எல்லாம் வலிக்கிட்டோம். இப்போ நாங்கள் போகிற மண்ணா விட்ட. ஓகே, நீ அங்கே போய் நாங்கள் மிச்ச வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். ஹாய் 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 சொல்லுங்க. ஹாய். மாமா வந்து கும்பம் வைக்கிறார். நாங்கள் வந்து வீட்டில் எதுவும் நல்ல நிகழ்வுகள் செய்யக்குள்ள வந்து நாங்கள் முதல் தடையாக என்ன செய்வோம்னு சொன்னால், முதல்ல வீட்டு வாசல் அடியில் கும்பம் வச்சு தான் எதென்றாலும் நாங்கள் தொடங்குவோம். இப்போ அதைத்தான் வந்து மாமா வந்து கும்பம் வைக்கிறார். இப்போ வந்து எல்லாம் ஓகே. இனி வந்து குறி வச்சு 3 குறி வைக்கிறது வச்சு இனி பொட்டுகள் வச்சு எல்லாம் பண்ணித்தான் நாங்கள் வந்து கும்பம் வச்சு எல்லாம் பாருங்க. மாமா வந்து பொட்டெல்லாம் வைக்கிறார். பார்த்தீங்களா, தேங்காயிலெல்லாம் பொட்டு வைக்கிறது, விளக்கு, வாழைப்பழம், வெற்றிலை, பாக்கு, அரிசி இருந்தால் சிவத்தை பற்றி அரிசி வைக்கிறேன், இல்லைன்னு சொன்னால் நெல் வைக்கிறேன். வந்துட்டேன் வாங்க 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 அடவங்க உள்ள. ஓகே, இதுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் தொட்டிலில் போடுறதுக்கான டெக்கரேஷன். பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியுமா, இவ்வளோ பூக்களால் வந்து அழகாக வந்து செய்து கொடுத்துருக்கணும். இது வந்து தொட்டி, இதை குட்டி தொட்டி. இதுக்கு தான் நாங்கள் எங்கட குட்டியை போட்டு ஆட்ட போகிறோம் வேணா எவ்வளோ பஞ்சா இருக்கு. நல்லா இருக்கு. இது வந்து என்ன சொல்லுங்க பாபா, நேம் ரிவ்யூ பண்ணுறதுதான். இது ஃபுல்லாக மயில் செட்டப்பில் செய்து வச்சிருக்கு. பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழகான பூக்களால் எல்லாம் டெக்கரேட் பண்ணி வச்சிருக்கு. நல்ல ஒயிட் கலர்லேருந்து நல்ல வெள்ளை பூ, நல்ல வடிவாக இருக்குல்ல. இதை பார்த்தாவே இந்த உண்மையான பூ மாதிரி இருக்கு. ஆனால் எல்லாமே பிளாஸ்டிக் தான். இதெல்லாம் பாருங்க இப்படி அழகா இருக்குன்னு.
போட்டோ எடுக்க வர கேக்கெல்லாம் வெட்டி வைக்கணும் அது அடிக்கடி. பெரிய இருந்தா போகுது அது சங்கம் வந்து நட்டத்தில் இதே கணக்கான வீழ்த்தாங்க. அதாவது பெருசாக அப்படின்னா மதியம் வந்து சாப்பிட மாட்டேன். நிறைய ஸ்பெஷல் மதிய சாப்பாடு வந்து ஸ்பெஷலான சாப்பாடுலாம் இருக்குது. ஆட்டு வரை ஆட்டு ரத்தம் நிறைய இருக்குது. நாங்கள் சாப்பிட மாட்டோமே. நாங்கள் சாப்பிட மாட்டோம். ஆட்டுக்கறி, ஆட்டு மூளை, குடல், குடல் வறுவல், ரத்தம், ஈரல் எல்லாம் நாங்கள் சாப்பிடுவோம். லைட் எப்படி பாருங்க, குழந்தை பிள்ளைய தொட்டில கூட இல்லை. ரூபி போய் அதில் நின்று தன்னை படம் எடுத்து விட சொல்லி நிற்கிறது பாருங்க. குழந்தை பிள்ளை மாதிரியே தான் ரூபி. லைட் அப்படியா என்ன சொன்னா மாமா மாமி இப்போ தான் வந்து எங்களோட ஊர்ல இருந்து பருத்தத்துறைக்கு இப்போ தான் வந்தவேல். நல்லா சிரிக்கணும். இப்போ வந்து எங்கட ஏழு குட்டியை வந்து தொட்டிலில் போட்டாச்சு. இப்போ தொட்டிலில் போட்டுட்டு ஆராரிராரு ராரு ராரு ஆராரிராரு என்று நாங்கள் ஓராட்ட வேண்டியதான். அண்ணா இல்ல மச்சான் பாருங்க, மச்சான பாருங்க. புசு புசு தொட்டியில போட்டுருக்கோம். அவள் யோசிக்கிறாள், என்னடா புதுசா எல்லாம் மொழியில போட்டு ஏதோ சொல்றாங்கன்னு சொல்லி யோசிக்கிறாள் அவள். ராஜ பாருங்க, இங்க பாருங்க மாமா பாருங்க, என்னனே இங்க பாருங்க, இங்க பாருங்க. குட்டி ஏன் அழுகுறீங்க? அழக்கூடா ஏன் அழுகுறீங்க? என்ன கதை இது? என்ன கதை இது? சிரிச்சு விடுங்க.
விடுங்க சரிங்க சரிங்க சரிங்கடா சரிங்க சரிங்க என்னக்கா சிரிச்சு விடுங்க மச்சானுக்கு சிரிச்சு விடுங்க. சிரிச்சுடுங்க சிரிச்சுடுங்க சரிங்கடா சரிங்கடா சரிங்க சரிங்க தெரியுதா அக்கா? காலம் அடிக்க வேண்டியிருக்கு. அப்பா அம்மா பாத்தீங்க சொட்டு குடிங்கம்மா. இப்படிதான் பார்க்கணும் நாங்களும் பார்த்தோம் இப்படிதான் பார்க்கணும் போட்டோ இப்படி அப்பா சரியா நம்ம பார்த்ததே அது நல்லா இருக்காது ஓ சுத்தி சுத்தினீங்களா எடுத்தாரு கொஞ்சம் முடிங்க. அதான் கஷ்டமா இருக்கு अच्छा बहुत अच्छा बहुत अच्छा है बहुत अच्छा மச்சான் மச்சான் மச்சானா மச்சான் 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 அண்ணா என்ன நடக்கல ஓகே நீங்க அப்ப என்ன ஹைலைட் பிள்ளை அப்ப ஓகே நன்றி வாங்க. நீங்க சொட்டீங்க வாங்க. ரெடி मुझे कितना दे कत्ते ये बोले हां ये काका का அண்ணா நீங்க சொட்டீங்க. அண்ணா சொட்டீங்க. கொஞ்சம் பார்க்கவே இல்லை. கால நட்டுறது கொஞ்சம் குனியுங்க குனியுங்க குனிஞ்சு வேறுங்க எல்லாம் குனியுங்க குனிஞ்சு இங்கே வேறு இங்கே வேறுங்க ராஜன் ராஜன் இங்கே வேறு
அவன் படிவான் ஆம்பளைடா. இப்போ வந்து பேர் வந்து பண்ண போயின்னா பார்ப்போம் என்ன பேர் வந்து. ஓகே அவசரப்படாத வட்டு என்ன லட்சி கையை விட்டுட்டு வட்டியாச்சு. ஓகே வாவ் ரியல் மித்ரா பார்த்தீங்களோ குட்டி மருமகளுக்கு என்ன பேர் வந்து ரியல் மித்ரா. நீங்க சாப்பிடலாம். நாங்கள் சாப்பிட்டு வலிக்கிறது. இது சோறு சம்பாரிச்சு இது வந்து புத்தரிசி சோறு. இது வந்து பருப்பு வெள்ளைக்கறி. இது வந்து கடலை இல்லை கத்திரிக்காய் பிரட்டல். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உருளைக்கிழங்கு குழம்பு. இது வந்து கீரை வரை வெங்காய சாம்பார். இது வந்து இறைச்சி கோழி இறைச்சி குழம்பு. வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்பளம் மிளகாப்பொடி. சாப்பிடலையா சாப்பிடும். இப்போ வந்து ரூபி வந்து சாப்பாடு போட்டு இப்போ நாங்கள் சாப்பிட்டு வலிக்கிறோம் வீட்டை போகிறதுக்கு. அதுக்காக இப்போ ரூபி வந்து 2 பேரும் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட்டுருந்ததுதான். சரி சாப்பிடு சாப்பிடு அடுத்துட்டேன் அதெல்லாம் முடிஞ்சு. வாங்கக்கா வந்து சாப்பாடு போட்டு சாப்பிடுங்க வாங்க. மரக்கறி சாப்பாடு இருக்குது, மற்ற சாப்பாடு இருக்குது. எது வேணுமோ வீட்டுக்கு சாப்பிடுங்க. எல்லா சாப்பாடும் இருக்குது. வெக்கப்படாமல் வடிவாக போட்டு சாப்பிடுங்க. இது வேணாம் வேணாம் வேணாம். ஓகே ரூபி இப்போ சாப்பிட்றது வாங்கிட்டா பார்த்தீங்கன்னா தெரியும். மரக்கறின்ற அப்படியா கொஞ்சம் சிலோவாக சாப்பிட்டு கொண்டு இருக்கிறா உடனே. என்னென்னு சொன்னால் நாங்கள் மரக்கறியுடன் சாப்பிட்னாங்க. அன்றைக்கு வந்து சதுர்த்தி, அதால் வந்து நாங்கள் மச்சம் சாப்பிட்றது இல்லை. அதால் வந்து சைவ சாப்பாடு தான். ஆனால் மச்சம் இருந்தது நாங்கள் மச்சம் சாப்பிடல. இதால் பார்த்தீங்கன்னா பாயசம் இருக்குது. சாப்பிட்டுட்டு நாங்கள் பாயசம் போட்டு பிடிப்போம். நான் யூடியூப்ல போட எவ்வளோ ஒரு இதாக இருக்கிறேன். அப்பதான் தமிழா அழகா அழகா பொட்டு
மரக்கறியோட இன்றைக்கு ஒரு புடி இன்னைக்கு ஒரு புடி